லாஸ்ட்டு காஞ்சிபுரம் கூட்டத்தில் என்ன சொன்னேன் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு இன்னொன்று சொன்னார் சார். களத்தில் இல்லாதவங்களுக்கெல்லாம் நான் பேசவே லைக் இல்லை, அவங்களாம் அது போகிற போக்கில் சீமானை தட்டி விட்டு போனது. ஏன் சார் பாவம் அவர் பாட்டு தானே இருக்காரு. சில பேர் என்ன பண்ணாங்க, திட்டுன்னு எந்திரிச்சு ஓடுவாங்க. ஓடும்போது கிளாஸ் ஈஸியாக தட்டி விட்டுருவாங்க. டீ கடையில் நின்றுருப்பாங்க, ஏதோ கலவரம் மாதிரி அடிபட்டு அவனை விழுகிறான்னு சொல்லி போகும்போது கல்லாவை தள்ளி விட்டுரு. செவனே நேரம் நின்றுட்டு என்ன கடை வச்சுக்கு நீ அவன் அடிபட்டு வேகமாக கூட்டம் கொடுன்னு போய் கல்லாவையும் இதையும் தள்ளி விட்டு போயிடுறேன். 4-5 கிளாஸ் விழுந்து உடஞ்சிடும். அப்புறம் சாரி பிரதர் வாங்கி ஏன்டா புறம்போக்கு டிஎஸ் ஆகட்டும். இப்போ நீ ஓடுறதுக்கு என் கடை தான் நான் கிடச்சிது அப்படி தள்ளி விட்டுருவாங்க. இல்லை திடீர்னு நின்றுட்டே இருக்கும்போது கூட இருக்கவனை கீழே தள்ளி விட்டு ஓடுவாங்க தெரியுமா. இவன் திடீர்னு எதுக்கோ ஓடுவான், எவனா அந்த பக்கம் பார்த்து நின்றவன் கீழே விழுந்துருவான். புரியுதா அவனுக்கு? ஸோ இந்த மாதிரி போகிற போக்கில் சீமான ஒரு தட்டை தட்டி விட்டு சீமானு கிருன்னு சுற்றி கீழே. இப்போ போகிற போக்கில் அடிச்சு களத்திலே இல்லைன்னு சொல்லிட்டு சீமான தானா நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க உங்கள் அனுபவத்தில்? இல்லை சார் சீமான தான் அடிச்சிருக்காரு இருந்தால் அப்போ எதுக்கு கேட்குறீங்க? உங்கள் வாயால் கேட்கும்போது அப்போ நான் கிருஷ்ணசாமியாவை அடிப்பார். இந்த கிருஷ்ணசாமின்னு ஒரு கட்சி வச்சுருக்காரு. அது அப்படியா? அதெல்லாம் தெரியாது சார் அவருக்கு. தெரியவே தெரியாதுல்ல. இப்போ சீமான் தானே எடுத்து